இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பக்கம் மலையிலேருந்து இப்போ ரெண்டாவது இந்த வழியாக ஓட வழியாக கிராஸ் பண்ணி இப்போ அடுத்த அந்த மலை வழியாக போய் நம்ம கீழே அடுத்த மலைக்கு போக போகிறோம். பாருங்கள் ஜி, நம்பி வாங்க, உங்களை காப்பாற்றிடுவேன். இந்த காட்டை விட்டு கண்டிப்பாக உங்களை வெளியே கூப்பிட்டு போயிடுவேன் யானைக்கிட்ட மிதி வாங்காமல். தெரிஞ்சு தான் போகணும்னு இருக்கா? வந்து தடம் தெரியுமான்னு கேட்குறான். நம்ம தடம் தெரிஞ்சு தான் காட்டுக்குள்ளே வந்திருக்குமா? ரேண்டமாக போகலாம், நமக்கு ஏதோ ஒரு பக்கம் வழி கிடைக்கும். வா, இது முள்ளு இப்படி தான் போயாகணும், வேறு வழி. கல் கொண்டு வந்து கொட்டிக்கிட்டாங்களோ, இவ்வளோ கல் இது. அப்பா முள்ளுடா சாமி. வா, நம்ம அந்த வழியாக தான் போகணும். காட்டுறேன் பாருங்க முன்னாடி. பார்த்து வா, வண்டி முடிச்சுட்டு போங்க. இந்த வாட்டர் என்ன பிடிச்சிடும், முள்ளுக்குள்ளே போயிடாது. என்ன முள், இத்தனை முள். வண்டி முடிச்சுட்டு ஆரம்பிக்கலாம். ஒன்று பிடிச்சதுனால ஈஸியாக இருக்கு. இந்த முள் நம்ம முன்னாடி பாருங்க, முள்ளெல்லாம் தெரியுதான்னு பாருங்க. திருப்பி வர முடியாதா? போயிட்டு தடம் இருக்குடா, அங்கே தடம் இருக்குது, அதில் அப்படி போயிடலாம். அப்படி தான் போகணும், கல் மேலே போய். இதெல்லாம் வலிக்க மாட்டேன் பாரு இல்லையா? பார்த்தா முள் 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 முள், அது முள். அது அப்படி போய் தான் போகணும். இந்த வழியாக தான் வரணும். வா, அது முள். எதில்? அதெல்லாம் ஒன்றும் ரிஸ்க் இல்லை. வா, தடங்குது. இந்த தண்ணி குடிக்கியா? இல்லை, அதெல்லாம் வரேன். எதில்? எதில்? இது தடங்குது. வா, நல்லா தடங்குது. அப்படி போயிடலாம். வா, தடம் எல்லாம் வெட்டி விட்டுருக்குறாங்க பாருங்க. தடம் இருக்கு. தடம் பார்த்து உன்னை கூட்டிகிட்டு போகிற. வா, பயப்படாத. கல்லில் கால் வச்சு அடுத்த கல் தாண்டிக்கலாம். அம்மா, பார்த்து வா, பார்த்து வரேன்னு படுத்துறானே. வா, தடம் வந்துச்சு. வா, நினைக்கிறேன். பார்த்து வா, தடம் வந்துச்சு. வா, பாருங்க, யானைங்கெல்லாம் வந்து உள்ளே பூந்து எல்லாம் எப்படியெல்லாம் பண்ணிவிட்டு போயிருக்குன்னு பாருங்க. காட்டுறேன், மட்டர் பண்ணிக்குது. எல்லாம் புட்டிங்க எஞ்சிட்டு போய்க்குது. சும்மாவா? இங்கே பேர அப்பாடா. அதுக்கு தான் தரோம். இங்கெல்லாம் விரை வெட்டுறதுக்கு வந்துக்கிறாங்க. எம்முள்ள வா, பார்த்து வா. முள்ளுக்குது, நடக்க முடியல. இதெல்லாம் முள்ளுடா. நீ மரத்தில் ஏறிட்டு வரேன்னு தெரியுது. ஏறிங்க, இந்த முள்ளில் தான் ஏறிட்டு வந்துட்டு இருக்கிறான். வாங்கு விழுந்துடாத. விழுந்தீங்கன்னா எனக்கு ஒரு கண்டென்ட் ஆயிடும். யாராவது களத்துக்கு வச்சு போய்க்குது. தடத்துக்கா அடையாளம் நினைக்கிறேன். அது பேர் வா, வந்துட்டோம். ஏதோ ஒரு காடு மலைன்னு பூந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். தடம் தெரியாமல் இப்படி போகிறேன். அப்படி தான் கீழே தான் போகிறவா. வா, இதுலேயே போகலாம். எப்படி இது பாருங்க, மோசமான ஏரியா போலக்குது.
உன்னை கூலிங்கான காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரேன், வெயில் படாமல். மூங்கில் பாரு எப்படி வளர்ந்து போய்க்குதுன்னு. தூண்டி போகிறது நல்ல சிந்து. போக தொடர்ந்தாது அள்ளி வச்சு சின்னதாக கிளம்புது. ஆமாம், அப்படி எகிரி விழுந்து பல்ட்டி அடித்து பல்ல உடச்சிக்கிட்டு நம்ம இங்கேருந்து போகணுமா? காட்டு வழி போகிற புள்ளே கவலைப்படாத, அது ஓல்டு பாட்டு. வீரப்பன் பேரை சொல்லு, இந்த காட்டு வழி தெரியும் அப்படிங்கிற மாதிரியாச்சு. முன்னாடி எதுக்கும் எச்சரிக்கையாக போகிறாசா. நம்ம இப்போ அந்த மலையில் இந்த மலைக்கு வந்துக்கிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம அந்த பக்கம் இருந்து பக்கத்து மலையிலேருந்து இந்த மலைக்கு வந்திருக்கோம். எனக்கு சுற்றியும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு காடு. எவ்வளோ அமைதியாக கேட்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. செம பிளேஸு. ஏன்னா அதனால் முன்னாடி போயிட்டு இருக்கிறான், என்ன இருக்குதுன்னு தெரியாது. இருந்தாலும் அவனுடைய பாதுகாப்புக்கு நம்ம போவோம். எல்லாம் யானைகளும் காட்டு பணிகளும் தான் வந்திருக்கு. இந்த பட்டையெல்லாம் இப்படி குளிச்சுக்குது பாருங்க. எல்லாம் போட்டு கொம்புளுக்கு எல்லாம் குத்தி மூக்க கிளிக்கிறதாங்க. வீரப்பனாருடைய காடு எப்படி பார்த்தீங்கன்னா சைலண்டாக வந்தாலும் சம்பவம் தாங்க. செம பிளேஸுங்கிறது. இதில் கொண்டாந்து ஒரு 10 புளியை விட்டுட்டு போயிடணும். என்னடா பண்ணி வச்சுக்குது சுவாமி, என்னடா அது? என்னங்கிறேன், காடு உழவு ஓட்டி வச்சுக்குதா? இப்படி களைச்சி வச்சுக்குது. எங்கள் அப்பா பாருங்க எப்படி பறித்து வச்சுட்டு போய்க்குது. அது தடம் இல்லைன்னா இங்கே தடம் இருக்குது. அங்கே மேலே அப்படி போய் அப்படி போகணும். இருக்கா? அப்படியே பாருங்க எல்லாம் எப்படி எல்லாம் காடு ஓட்டிக்குதுன்னு. பயங்கரமாக இருக்குல்ல, பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குது. வரேன் வரேன். எங்கடா பொண்ணுண்டு? செத்து போச்சா? அங்கே பாருங்க, அந்த மலையில் இருக்கிற செத்துருச்சிட்டது, இறந்து விட்டார். அம்மா வரக்குள்ள இதில் வரல. வழி இதுக்கு போகுது மறுபடியும். அது தெரியும். வா அப்படியே போல, வா அப்படியே. நம்ம தடங்குதுடா இருக்கு, வா தடங்குது, வா. ஒவ்வொரு பக்கமும் இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய பாம்பு புத்தா.
சாமி வரேன். வந்துட்டேன். முன்னாடி போகிறவன் ஜாக்கிரதையாக போகணும், பின்னாடி வரவன் உன்னை கவர் பண்ணிட்டு வருவேன். நீ முன்னாடி போகும்போது சிக்னல் கொடுத்தீங்கன்னா நான் வந்து ஓடிடுவேன். கொடுக்க மாட்டியா? எல்லாம் மூங்கில் மரம் தாங்க. எல்லாம் யானைங்களுக்கு விருப்பமான மரமாகவே இருக்குது. பார்த்தீங்களா? என்னடா சட்டங்குது. வர வந்துட்டேன். என்ன ஆகுது? படுத்துங்கிறது குழுக்குள்ள இருக்குதா? ஏசி காற்று மாதிரி இருக்குதுல்ல, செம்மையா. செம்ம பிளேஸ். கவர் பண்ணிட்டு வா பாருங்க எப்படி இருக்குதுன்னு. செம்ம பிளேஸுங்க. எது இருந்தாலும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? மூங்கில் மரத்துக்கு அடியிலேருந்து எல்லாம் பறிச்சு வச்சுக்குது. பண்ணி வந்து குத்தி ஆறுடா அவனுங்க அப்படின்னு. ஏண்டா பயந்துக்கிற? ஒன்றும் இல்லை, போ, நான் இருக்கேன். சட்டன்னு ஓடும். சட்டன்னு யானையும் கூட வரலாம், சிறுத்தையும் வரலாம். பயப்படாத போ. அங்கே முன்னாடி எதனா சிக்னல் கொடுத்துட்டு எனக்கு நான் பார்த்துக்கிறேன். மற்றதெல்லாம் எதுக்குன்னு தானே கேட்குறேன். அப்படியே ஓடி போயிடுவேன். அது மயில் குயில் அப்படின்ட்டா என்ன மூங்கில் மரம்லாம் அப்படியே இருக்குதுனால யானைகள்லாம் பூந்துருக்குமே. பூந்து எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா மூங்கில் நிறைய இருக்குது இல்லைங்க. அதனால் அவ்வளோதான், படம் வந்துட்டோம். ஹாய் நண்பா, நம்ம அடுத்த வீடியோ முழுசும் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்து வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா வீரப்பனாருடைய கோட்டையாக ஒரு காலத்தில் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே அவர் தங்கியிருந்த வனம் தாங்க. இந்த காடெலாம் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த டைம்லாம் யாரும் அவ்வளோ சீக்கிரம் இந்த பக்கம் வரவும் முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு இந்த காட்டை சுற்றி ஆட்கள் இருப்பாங்க. ஃபாரஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா அதிரடிப்படை வரைக்கும் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வராங்க. அந்த அருவிலாம் மேலே இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க. இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல நார்மலாகிடுச்சு. ரொம்ப ஆட்கள் வந்து வெளியாட்களாக வரமாட்டாங்க. இங்கே இருக்கிற லோக்கல் மக்கள், பழங்குடி மக்கள், இந்த மலை கிராமத்தில் இருக்கிறீங்க, இந்த ஃபாரஸ்ட் ஒட்டி இருக்கிறீங்க, இந்த மாதிரியான மக்கள் தான் இங்கே வந்துட்டு போகிறதும், அதில் ஆடு மேய்க்கிறீங்க, மாடு மேய்க்கிறீங்க, இப்படி வந்துட்டு போகிறதும் தான் இந்த காடு இப்போ பயன்பாட்டில் இருக்குது. மற்றபடியாக ஃபாரஸ்ட்லேருந்து யாரும் உள்ளே வரத்துக்கு வெளியே போகிறதுக்கு அனுமதி இல்லை. சரி, ஓகே நண்பா, நம்ம அடுத்த வீடியோ ஃபுல்லாக நம்ம உங்களுக்கு கவர் பண்ணி அப்லோட் பண்ணுறேன்.